ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு ஆர்த்திசோம். நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு பொருள் எடுக்க போகிறோம். அந்த விளாக் தான் வரப்போகுது. இனிமேல் தான் நாங்கள் கிளம்பி போகிறோம். கொஞ்ச நேரம் இந்த வீடியோ இங்கே எடுக்கலாம்னு சொல்லி வந்தோம். இவர் பேசிகிட்டு இருந்தார், அது வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கிளம்ப போகிறோம். அது என்ன பொருள் எடுக்க போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களாமா. வீடியோ ஃபுல்லாக வேணால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பு பார்த்துருக்கோம். இதுவோ இல்லை இதுவா என்று தெரியவில்லை. என்ன வந்த இடத்துல பொம்மை காரில் வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளையாட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு ஏரோப்ளைன் ஓட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க. அதனால அந்த பொம்மைனாச்சும் வச்சு விளையாடும். இங்கே போயிருப்போம், தொடக்கம் அடிச்சு. சரி நீ பொம்மை ஏரோப்ளைன்லேயே போகிற கனவை கண்டுட்டு இருக்காத. நிஜமாலுமே ஏரோப்ளைன் வேணாலும் கூட்டிகிட்டு போகிற ஒரு நாள். அது என்னது? இது அந்த டைனோசர் மாதிரி ஒரு விலங்கு, இது பேர் தெரியாது. அது ஒரு குட்டி டைனோசர். ஆமாம், நான் புளியை பிடிச்சிட்டேன். புளி பிடிச்சிட்டியா? வா, பெண் புளின்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன். அது எப்படி உனக்கு ஆண் புளி தெரியும்? இல்லை, பெண் புளி நீ பிடிச்சிட்டியல, அதனால சொல்கிறேன். தூக்கு, பார்த்து. இதாங்க நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அடுப்பு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண அப்படியே கொட்டுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சைடில் இருக்க இதெல்லாம் கருகிருச்சு. ஃபஸ்ட்டு இது போச்சு, ரெண்டாவது இது ஒன்றில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒன்றில் ரெடி சமைக்கிறப்போ லேட் ஆகுது கண்டிப்பாலுமே. அது இல்லாமல் இது ரெடி பண்ணுறது கொடுத்தா இது ஃபுல்லாகவே செட்டாக தான் மாற்றணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இது வெளியில் இருந்தால் வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது செட்டு எப்படியோ 2-3 நாள் ஆயிருமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இதோட கம்பெனி இப்படி ஒரு கம்பெனியை நாங்கள் எடுத்துட்டோம். அதனால் இப்போ சிலிண்டர் விற்கிற விலைக்கு கடையில் வாங்கி சாப்பிடவும் முடியாது, எல்லாமே விலைவாசி ஏற்றிட்டாங்க. ஆமாம், அதனால் ஒரு அடியாக நம்ம அடுப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு எடுத்தாச்சு. இந்த அடுப்பு நாங்கள் எக்ஸ்சேஞ்சு கேட்டோம், ரொம்ப கம்மி. எக்ஸ்சேஞ்சு கேட்டு அவங்க சொன்னாங்க ஒரு அம்பு தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த ரேட்ல 250 ரூபாய்க்கு தான் சொன்னாங்க. சுவாமி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கழுவி நல்லா நீட்டாக எடுத்து போட்டு மறுபடியும் வச்சுட்டோம்னா, டைம் இருக்கிறப்ப இது செட்டாக கொடுத்து மாட்டி வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கின்னா எனக்கே ஒரு நாள் யூஸ் ஆகும். நாங்கள் இதை ஐடியா பண்ணி அதை எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு அந்த அடுப்பை எடுத்துகிட்டு நம்ம வைக்க போகிறோம். இப்போ ஒரு அடுப்பில் 2 நாளாக சமைச்சாச்சு. இப்படியே கஷ்டப்பட்டு சமைச்சாச்சு. இத்தினூண்டு இதுலேயே எல்லாத்தையும் வச்சு காலையிலேருந்து டீ வச்சுட்டு, சாப்பாடு வச்சுட்டு, குழம்பு வைக்கிறது, பொரியல் பண்ணுறது, ரசம் வைக்கிறது, ஏதோ ஒன்று மிஸ் செய்ய முடியாமல் போயிடுது, டைம் ஆயிடுதுன்னு. ஆனால் தம்பிக்கு லஞ்சுக்கு கண்டிப்பாக 2 செஞ்சே ஆகணும். ஃபஸ்ட்டு அவனுக்கு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இது. இப்போ வாங்க நம்ம போய் அடுப்பு எடுக்கலாம். நாங்கள் இந்த டியூப்பு வாங்கிட்டோங்க செட்டாக. ஏன் அப்படின்னா அந்த டியூப் போயிடுச்சு. சிலிண்டர் லீக் ஆகுது. சிலிண்டர் பிரச்சனை பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன். வேண்டாம், பரவாயில்ல, இதுக்கும் காசு போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னால இதுக்கு சேர்த்து டியூப் நான் வாங்கி. ஆமாம், அது டியூப் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த பழைய இது. அதனால தான் சரி புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு. புதுசு இனி இதெல்லாம் மாட்டலாம். வர சொல்லியிருக்கிறோம், அடுப்பு மாட்டுறவர் மாட்டுவார், பார்க்கலாம். வர சொல்லிட்டீங்களா? வர சொல்லிட்டேன். சரி வாங்க. அவர் வந்துட்டாராட்டுக்கு போங்க. வந்துட்டாரா? வாங்க, அடுப்பு மாட்டுறவரே. நான் தாங்க இந்த அடுப்பு மாட்டுறவன், வேற யாரும் சர்வீஸ் மேன்லாம் கிடையாது. இங்கே வச்சு மாட்டு, அங்கேயே எடுத்து போவாத. மாட்டிடலாமா? கீழே வச்சு மாட்டிடலாமா? கீழே வச்சு மாட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணிடுவோமா? உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக மாட்டி அங்கே கொண்டு வச்சதுக்கப்புறம் காட்டுறேன். எடுத்துருவோமா? பாருங்க, கண்ணாடி மாதிரி முகம் தெரியுது. அப்படிதான் தெரியும். புதுசு பேர்லாம் அப்படித்தான் இருக்கும். ஆமாம்.
எப்போ அடியா இதோட ரேட் என்ன அப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். கொண்டு வச்சிடலாமா? ஃபஸ்ட்டு அந்த பழசு எடுப்போம் வாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் போய் பழசை கழட்டிட்டு வாங்க. அது வந்து டைட் பண்ணியிருக்கோம். இது வெயிட்டுமா? இது வெயிட்டா? அது இருந்தால் வெயிட்டு தூக்க முடியாம தான் தூக்கிட்டு வந்தீங்க. ஆமாம், இது கொஞ்சம் வெயிட்டு தான். 6 வருஷம் உடைச்சிருச்சு அந்த அடுப்பு. ஆமாம், நல்லா 6 வருஷம் உடைச்சிருச்சு. என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம்னா பிரீத்தியில் ப்ளூ ஃப்ளேமா? ப்ளூ ஃப்ளேம். இது என்ன? ஸ்பார்க்கலில் வந்து வாங்கியிருக்கோம். லேட்டஸ்ட் மாடல் தான். இதெல்லாம் வந்து இப்படிலாம் அமுத்தக்கூடாது அத்தை. இப்படி பண்ணிங்கனாலே போயிடும். அது பண்ணி தான் போயிருச்சு. இது எல்லாமே இப்படி தான்மா பாருங்க. இது இப்படி தான் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ண வந்துடலாம். அதிகமாக சிந்த விடாதீங்க. அவ்வளோதான், சிந்த விடக்கூடாது. அவ்வளோதான், எல்லாம் போட்டு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. என் நகர்ந்து கீழே விழுந்துருமுல போடாம லூஸாக இருக்கிறதுக்கு. அதுக்கும் இவ்வளோ நேரம் இந்த கிளாம்பு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு மண்டையை போட்டு கசக்கிட்டு அந்த கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்களே கேரண்டி கார்டு, அதில் போய் பார்த்தா சைடில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் அதில் போடுறதுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பார்த்தோம், சைடில் ஹோல்ஸ் இருக்குல்லப்பா. ஹோல்ஸ் இருக்கு. ஐயோ, இந்த ஹோல்ஸ் தெரியுதான்னு தெரியல. இந்த தெரியுது ஹோல்ஸ் தெரியுதா? அந்த ஹோல்ஸ். ஆனால் அந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா அந்த டியூப் வந்து இது பண்ணுறதுக்கான்னு தெரியல. அதுக்காக தான் இருக்குமோ? அதுக்காக தான் இருக்கும். இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸ் வந்து எதுக்குன்னு சொல்லுங்க. மாட்டிட்டீங்களா? ஃபுல் மூச் ஆரம்பிச்சுடு. பற்ற வச்சு பார்க்கலாம். காலையில் வந்து எதாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஓகே 3, 2, 1 ஸ்டார்ட். அது அப்படி தான் இருக்கும். அப்போ தானே கேஸ் ஃபுல்லாக அந்த கேஸ் ஃபுல்லாக உள்ளே வந்துட்டு இருக்கு புதுசுக்குள்ளே. அவ்வளோதான். 3 பற்ற வையே. கேஸ் வந்து சிலிண்டர் வைக்கிற வேலை வேண்டாம். நீ மிச்சம் பண்ணுற தெரியுது. 3 எரியுதா இல்லை ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பார்த்துக்கணும்ல. ஓகே சூப்பர். ஆஃப் பண்ணிட்டா? இரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படியே. கம்முடு. ரைட்டா, சூப்பர் 3 சூப்பர் எரியுது. கையில் வச்சு துடைக்காது, அழுக்கு தாகும். கிளாத் வச்சு தான் துடைக்கணும். அது பழம் எடுத்து அப்படியே அந்த பாக்ஸில் வச்சுக்கலாம். பழச்சு எடுத்து பழசு இதுக்கு போது அந்த சின்ன குட்டி இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை எடுங்க. எதுக்குன்னா அந்த டீ வந்து குட்டியாக இருக்கிறத வச்சு மேலே வச்சு சூடு பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. 2 இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்காங்க. இதுதானே? அது இது வச்சுக்கலாமா இன்னொன்று வச்சுக்கலாம். இதை வச்சு பார்க்கலாம். இப்போ இது இருக்கா? குட்டி பாத்திரம் வைக்க. இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுக்கிறோம். சின்னது இங்க இருக்கு. இது வைக்கிறோம்னு வச்சுக்கோ. இப்படி வைக்கிறோம், நிற்காது ஒவ்வொன்று. ஆமாம். அப்போது எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல, இதே வந்து இது மேலே வச்சு இது மேலே வச்சுக்கலாம். நின்றுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே கூடங்க இப்படி ஒரு சின்ன கப்பு வச்சு சூடு பண்ணுறப்ப இந்த மாதிரி வச்சு சூடு பண்ணிக்கணும். அடுத்தது இப்படி இந்த இப்படி இது வந்து இப்படி இந்த இடத்துல ஏட்ட. இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக இதில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸில் கரெக்டாக வந்து நிற்க வச்சுட்டோம்னா ஒரு குண்டான்னு வச்சுக்கோங்க. இது அகலமானது தான் எடுத்து இப்படி நின்றுக்குதா? இதுலேயும் இதில் நின்றுக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து இதே வச்சுப்போம். மற்றதெல்லாம் வச்சா சாஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் வந்து இப்போ இது மேலே வச்சு இப்படி இதை வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போ இது இல்லாமல் இது வச்சோம்னா இப்படி தான் இருக்கும். அம்மா வந்து பார்த்துக்குங்கம்மா. இதுக்குன்னு நீங்கள் தான்மா குக்கிங் பண்ணுறவங்க. நான் சும்மா இதை வச்சு இப்படி சூடு பண்ணணும். இவங்க அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த அடுப்பு ரிப்பேர் ஆகினது என்ன தெரியுமா? இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து நம்ம இப்படி நார்மலாக இப்போ தான் ஓப்பன் பண்ணுவோம். இவங்க இது வேகம் இப்படி 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 அமுத்தி இது போயிடுச்சு. இது போய் இது மாற்றி இது போய் எல்லாம் செட்டாகவே போயிடுச்சு. பார்த்துங்கம்மா நல்லா. இதுக்கு இதுதான் இதெல்லாம் தேவைப்படும். இதை வெளியவே வைக்கணும். தூக்கி ஒன்றும் பாதுகாப்பு ஒன்றும் படுத்தி வைக்கணும். சைடில் வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ படுத்தி வச்சுக்கலாம். தேவையில்லை, டெய்லியுமே தேவைப்படும் இதெல்லாம். அவ்வளோதாம்மா.
இதை எடுத்து வைக்கணும். அது தேவையில்லைம்மா, அது ஏதாவது இந்த வேணுங்கிறப்ப குத்தி பாக்குறது அந்த பர்னர் வந்து எதாவது அடைச்சிருந்தா இப்படி இருக்குல்ல, இது வந்து இப்படி குத்தி பார்த்து இது பண்றது. இது வந்து என்னம்மா பல்லு ரொம்ப சின்னதா இருக்கிறது, அதுக்கு அதேதான். அதா இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து பத்திரமா இந்த மண்ணெண்ணெய் அடுப்புக்கெல்லாம் வந்து பற்ற வைக்கிறப்போ அடைச்சிக்கும், அதுக்கு ஒரு ஊசி மாதிரி இருக்கும், அதே நான் தேடிதான் பீரோவில் வைங்க. அது டப்பால இது போட்டு வச்சிருக்காங்க. வாரணி கார்டு சேர்த்து எப்படி உள்ள வச்சுங்க? வாரணி கார்டுக்குள்ள. சரி ஓகே ஓகே. நாளைக்கு வந்து அடுப்பு மாற்றியாச்சு நாளைக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து சமைக்கல, இன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து ஸ்பெஷலாக வந்து சாப்பிட போகிறோம். ஆமாம் ஆமாங்க, மாற்றியாச்சு. எனக்கு என்ன சொல்கிறது, இவர் தான் வந்து நல்லா இன்னும் நம்ம வந்து அட்வான்ஸ் மாடலுக்கு போகலாம், அட்வான்ஸாக நம்ம போகலான்னாரு. அட்வான்ஸு வேணாம் ஒன்றும் வேணாம், எப்படி பார்த்தாலும் ஒரே அடுப்பு தான், எது ஏற்றாலும் கேஸ் தானே அப்படின்ட்டு நான் அட்வான்ஸெல்லாம் வேணாம், இப்படியே இது மாதிரி வாங்கிக்கலாம். தான் அந்த ஸ்டீலில் பார்த்துப்போம், அப்புறம் இது வந்து இதே வாங்கிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கலாம், ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுலேயும் பாரு கீழே எவ்வளோ கேப் இருக்குது. கேப் அகலம் இருக்குங்க, எவ்வளோ கேப் இருக்கு, ஹைட்டாக தான் இருக்கு. ஓகே, நான் சமைச்சா சிம்மில் தான் வச்சு சமைப்பேன். தாளிக்கிறப்பல வேகமாக வச்சு தாளிக்கிறப்போ புஷ்ஷுன்னு ஒரு புகை ஃபுல்லாகவே தெரிச்சிடும். நான் வந்து லிமிட்டாக வச்சு தான் நான் வந்து செய்வேன். அதனால தான் அந்த அடுப்பு இன்னமும் சூப்பராக இருக்குது, ஒரு துளி துரு கூட பிடிச்சிருக்காது. ஆமாம்.